நான் வந்து சரிகமபாக்கு வரப்போ ரொம்ப ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலி. சின்ன சின்ன வேலை பார்த்து சரிகமபாக்குள்ளே வந்தேன். சரிகமபா வந்ததுக்கப்புறம் வாழ்வாதாரத்துக்கு எந்த இதுவும் இல்லை. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, நியூ இயர் ரெவல்யூஷன் ஒன்று கேட்டிருந்தாங்க. 3 வேளையும் நிம்மதியாக சாப்பிடணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அதை சொல்லி முடிச்சிட்டேன், அவ்வளோதான். முடித்ததுக்கப்புறம் அக்கா சொன்னாங்க, இனிமேல் நீ எப்போவுமே 3 வேளையும் நிம்மதியாக சாப்பிடுவேன், அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொன்னாங்க. அது சும்மா வாய் வார்த்தையாக மட்டும் சொல்லலை. அவங்க எனக்காக ஒரு அலாரம் ஒன்று செட் பண்ணியிருந்தாங்க. காலைல எத்தனை மணிக்கு, மதியானம் எத்தனை மணிக்கு, சாயங்காலம் எத்தனை மணிக்குன்னு அந்த அலாரம் வச்சு எனக்கு கால் பண்ணி, தம்பி சாப்பிட்டியா, சாப்பாடு அனுப்பவா அப்படின்னு அந்த ஷோ முடிகிற வரைக்கும் எனக்கு இதை யார் பண்ணுவாங்கன்னு தெரில. சாப்பாடு போடுறவங்க அம்மாவுக்கு அப்புறம் எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி அவங்க. லவ் யூக்கா, லவ் யூ. அதை இந்த மேடையில் நான் சொல்லணும்னு நினச்சேன். தேங்க்யூ கண்ணா. அதுக்காக எஸ், என்ன ஒரு சூப்பரான ஒரு டெடிகேஷன் பண்ணிருக்காங்கல. ஐ திங்க் நீங்க கொடுக்குற லவ் அப்படியே உங்களுக்கு அவங்க திரும்ப கொடுக்குறாங்க எக்ஸ்ட்ரா அப்படிங்கறத. அக்கா, உங்களுக்காக ஒரு பாட்டு வச்சிருக்கோம் 3 பேரும். டெஃபினெட்லி பாட்டு உங்களுக்காக. ஓகே. தூரத்து மரங்கள் பார்க்குதடி, தேவதை இவளா கேக்குதடி, தண்ணீரை மறந்தே பூக்குதடி, காற்றில் வாசம் தூக்குதடி, அடி கோவில் எதற்கு, தெய்வங்கள் எதற்கு, உனது புன்னகை போதுமடி, இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி, ஆனந்த யாழை மீட்டுகிறாய், நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய், அன்பெனும் கூடையை நீட்டுகிறாய், அதில் 1000 மழை துளி கூட்டுகிறாய், இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை, சிறு புள்ளில் உறங்கும் பனியில் தெரியும் மழையின் அழகோ தாங்கவில்லை, உந்தன் கைகள் பிடித்து போகும் வழி அது போதவில்லை என்று தோன்றுதடி, இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி. நான் வந்து அக்காவோட சரிகமபாவில் 6 மாதம் நான் பயணித்தேன். அதுலேயும் பாட்டு இருக்குது. மாறாத தெய்வம் நீ மட்டும் அப்படின்னு அந்த வரிகள் அக்காவுக்கு சமர்ப்பணம். தேங்க்யூ. தேங்க்யூ தங்கம்.